ஐயா உங்க நட்சத்திரம் என்ன? சனி பயிற்சி 29 சனி பயிற்சி வரப்போகுது. உங்க நட்சத்திரம் சொல்லுங்க, நான் பலன் சொல்றேன். புஷ்ய நட்சத்திரம் கடகராசிங்க. பூச நட்சத்திரம் கடகராசி. பூச நட்சத்திரம் 19 வயசுல நீங்க இளமையில சிரமப்பட்டிருப்பீங்க. 19 வயசுல பிறந்த உடனே. ஆமா, 19ல இருந்து 20 35 டாப்ல வந்துருப்பீங்க. 35 ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். என்ன வேலை செய்தீங்க நீங்க 35 வயசுல? சரி சரிங்க. 35ல இருந்து நல்லா கவனிங்க, 55 ஸ்டார் மார்க் வந்துருப்பீங்க. உங்க உடன்பிறந்த சகோதரர் மூலியமாவோ நீங்களும் நல்ல ஸ்டார் 37 55 ராஜயோகத்தை வந்துட்டீங்களா? ஐயா நான் ஜோசியர் பேசுறேன், ஒயிட் அண்ட் ஒயிட். ஐயா ரஜினிகாந்த் அண்ணன் சத்யநாராயண ஐயா தானே பேசுறது? ஆமாங்க ஆமாங்க. ஆமாமா, அதாவது ரஜினிகாந்த் ஐயாவுக்கு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் தொடர்பு மிக பிரபலமா அவன் சொன்ன அதே மாதிரி ஆயிட்டாரு. உங்க மனைவி இருக்க சொல்லுவேன், பெங்களூர் வந்து பார்த்தேன், ஜோசியம் பார்த்தேன், ஞாபகங்களா? ஆமா ஆமா ஞாபகம். ஆமா, இப்போ வந்து உங்களுக்கு யோகமான பலன் இந்த 2.5 வருஷமா உங்களை ஆட்டி படையுது. உங்க தம்பிக்கு ரஜினிகாந்த் அவர்களும் உங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆட்டி படையுது அந்த 5 வருஷ காலமா. சரி, ஏன்னா இப்போ எப்படி நடக்குதுங்க? இப்ப முடிஞ்சு போச்சு. இந்த 29 முடிஞ்சு போகுது. ஹவுதா? சரிங்க, சந்தோஷம். இந்த 29ஆம் தேதியோட சனி பேச்சு முடிஞ்சு போச்சு. சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த 5 வருஷமா உங்க குடும்பத்தையும் ரஜினிகாந்த் ஐயாவுடைய குடும்பத்தையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கோம். ஆமா, குடும்ப மன நிம்மதி குறைவு, அவங்க மகளால மன நிம்மதி குறைவு, அந்த மகளுக்கு டைவர்ஸ், வம்பு வழக்கு, தேவையில்ல மனசஞ்சலம். அவர் ரஜினிகாந்த் ஐயா 5 வருஷம் உடல்நிலை பாதிப்பு. ஆமாங்க ஆமா. ஐயா நான் சொல்றது உண்மையா பையா? உண்மைதான். இந்த 5 வருஷமா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சரி, ஆமா ஆமா, அதால குடும்பத்துல மன நிம்மதி குறையும், நோய் நொடி பாதிப்பு இருக்கும். ஆனா இப்போ வந்து அரசியல் ரஜினிகாந்த் ஐயா அரசியல் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு மந்திரி ஆயிடுவார். ஐயா நான் சொல்ற ஜோசியம் அணு கூட பிசகாது. ரஜினிகாந்த் ஐயா இப்போ அரசியல சேர்ந்தாருன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா கண்டிப்பா அவர் வாழ்நாள் போது புகழோட திகழ்வார். ஐயா நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. முன்னாடியே சொன்ன அரசியல சேர சொன்ன ரஜினிகாந்த் ஐயாவை. ஆமா, இப்போ வந்து போன ஏதாவது ஒரு அரசியல், உதாரணமா டிஎம்கேல ஒரு கூட்டணி வச்சா போதும், கண்டிப்பா மந்திரி ஆயிடுவார். நல்ல வாய்ப்பு ஏற்படும், அருமையான வாய்ப்பு. ஐயா இது ஒரு கடைசி சந்தர்ப்பம் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு, நடிகர் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு இது ஒரு கடைசி சந்தர்ப்பம். ஒரு திமுக கூட ஒரு கூட்டணி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட ஒரு கூட்டணி வச்சா போதும், கண்டிப்பா திமுக வெற்றி பெறும். ஐயா ரஜினிகாந்த் ஐயா வெற்றி பெறுவாங்க. ஐயா நான் சொல்ற ஜோசியம் முன்னாடியே சொன்னையா, உங்களுக்கு 2 வாட்டி 3 வாட்டி உங்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டேன். ஆமா ஐயா. ஆமா, பெங்களூர் லிப்ட்லயே ஒரு வாட்டி வந்து நேரில் பார்த்துட்டு போனேன். வீடு அம்மா இருக்கு சொல்ல, உங்களுடைய துணைவியார் சொல்ல ஒரு வாட்டி ஜோசியம் பார்த்தேன் அம்மாவுக்கு. ஆமா ஆமா. நீங்க சொல்ல தனியா ஒரு வாட்டி ஜோசியம் பார்த்தேன் மனைவி எழுந்த உடனே. மொத்தம் 3 முறை உங்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டேன். நல்லது நடந்தா சந்தோஷம். கண்டிப்பா நல்லது நடக்க நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க ஐயா ரஜினிகாந்த் ஐயா கிட்ட. சரி. ஆமா, நான் சொன்ன ஜோசியம் அணு கூட பிசகாது. நான் வந்து பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி ஐயா நான் ஜோசியம் பார்த்தேன், இதே மாதிரி தான் சொன்னேன். அவருக்கு உடனே சிஎம் ஆயிட்டார். ஆமா ஆமா. பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி நான் ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி கொடுத்தேன், சிஎம் ஆயிட்டார். ஆமாங்க ஆமா. அதே மாதிரி வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் எங்கிட்ட வந்தாரு, இதுல வேலூர்ல வசந்த் விகார்ல. அவர் வந்து பாமக இருந்தார். ஐயா நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சா வெற்றி பெறும் சொன்ன, அதே மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ இருக்கார் வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன். அதே மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜ் போன்ல சொன்னேன், ஐயா நீ கட்சி ஆரம்பிக்க போய் எதிர்காலம் சிறப்பு, அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சாரு, நல்ல மதிப்பு மரியாதை இருக்காரு. இன்னைக்கு ஒரு பதவி வகித்தார். யாரு? எஸ்ஆர்எம் காலேஜ் பச்சைமுத்து அவர்கள். ஐயா நான் நல்லா சொல்றேன், கேளுங்கய்யா. முன்னொரு வாய்ப்பு சொன்னேன், இழந்துட்டீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு சொல்றேன். ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை திமுக கூட்டணி வைக்க சொல்லுங்க. கூட்டணி வச்சு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பா ஒரு மந்திரி பதவி அல்ல துணை முதலமைச்சர் கேட்ட கொடுத்துருவாங்க திமுக. அந்த ஒரு நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. ஐயா சத்யநாராயண ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா வாழ்ந்தா புகழோட வாழணும். நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. ஏன் தமிழக மக்கள் ரஜினிகாந்த் ஐயா உயிரை வச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில உலக புகழ்.
அதாவது இங்க மட்டும் இல்ல, அதாவது வந்து போனா எல்லா நாட்டிலையும் புகழ் பெற்றவர் ஐயா. மலேசியா, சிங்கப்பூர் ஐயா பேரு கேட்டல அப்படியே. அது மட்டும் இல்லாம ஆமா நல்ல குணிங்க மற்ற நாடு ஆமா ஐயா. எல்லா நாட்டுமே. நீ ஜப்பான்ல ஒரு என்ன மதிப்பு தெரியுமா? இப்ப ஜப்பான்ல ஐயா, ஜப்பான்ல ரஜினிகாந்த் ஐயா மிகப்பெரிய புகழ். உலக நாடு, ஆமாங்க. உலக நாட்டிலேயே புகழ் பெற்ற ரஜினிகாந்த் ஐயா. ஆமா ஐயா. ஆமா அதனால கண்டிப்பா. நான் சொல்றத சொல்லுங்க. நான் ஏற்கனவே ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் மூலியமா ஜோசியம் பார்த்திருக்கேன். நல்ல எதிர்காலம் வரும்னு சொன்னேன். நல்லா வந்தாரு. இந்த 5 வருஷமா நேரம் சரியில்லை. இப்ப நல்ல நேரம் ஆரம்பமாகுது உங்களுக்கும் அவருக்கும். சரி. இந்த 29 நல்ல மாற்றம் வரப்போகுது. ஆ அதனால புகழ், அதாவது கெட்டவன் கிட்டில் ராஜயோகம்னுவாங்க. ராஜயோகம் வரப்போகுது. நல்லா பயன்படுத்தி சொல்லுங்கய்யா. சொல்றேன் ஐயா, சொல்லிடலாம். நன்றி நன்றி, வணக்கம்யா. நன்றி ஐயா, வணக்கம் வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.